ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். தேவன் இந்த மனிதர்களை எப்படி படைத்தார் என்ற நிலைகளை நமக்கு தெரியும். அவர்களை மண்ணினாலே படைத்தார், தம்முடைய சாயலிலே படைத்தார், அவர் நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார். எல்லா விதமான ஆளுமை சக்திகளையும் கடவுள் அந்த மனிதனிடத்திலே கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஆக சிருஷ்டிப்பு என்பது ஆளுமையும் சேர்ந்து அவர்களுக்கு அளிக்கப்படுகின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது. தேவன் ஒரு விஷயத்தை உருவாக்கும் போது சாதாரணமாக உருவாக்கி விடவில்லை, அவருக்கு ஆளுமையை கொடுக்கிறார். நன்றாக கவனிங்கள். மண்ணினாலே ஒரு மனிதனை உண்டாக்கி அவனுக்கு ஆளுமையை கர்த்தர் கொடுப்பதை நாம் கவனிக்கின்றோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவன் எப்படிப்பட்ட ஆளுமையை எனக்கு தந்திருக்கிறார், எனக்குள்ளே எந்த ஆளுமையின் அதிகாரம் இருக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். முதலாவது, அவர்கள் தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்டார்கள். ஆதியாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனத்தின் வாசிப்பில் என்றால் அவருடைய விளக்கம் உங்களுக்கு புரியும். தேவனுடைய சாயலிலே அவர்கள் உண்டாக்கப்பட்டார்கள். தேவன் நம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். ஆக ஆதாமும் ஏவாளும் ஆகிய இவ்விருவரும் தேவ சாயலிலே உண்டாக்கப்பட்டவர்கள். ஆதாம் மட்டுமல்ல, ஏவாளும் தேவ சாயலிலே உண்டாக்கப்பட்டவர்கள். காரணம், தேவ சாயலிலே உண்டாக்கப்பட்ட அந்த உண்டாக்கப்படுதல் ஆதாமுக்குள்ளே இருந்தது, அங்கே இருந்து ஏவாளுக்குள்ளே அது பிரித்தெடுக்கப்பட்டது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆதாமுக்குள்ளே தேவனுடைய சாயல் வெளிப்படுத்தப்பட்டது, அங்கே இருந்து பிரித்தெடுக்கப்பட்டது. ஆக தேவ சாயல் உண்டாக்கப்பட்டதோட கூட பிரித்தெடுக்கப்படுகிற ஒன்றுமாக அது காணப்படுவதை கவனிக்கின்றோம். இரண்டாவது, இந்த தேவ சாயலிலே தேவனுடைய அறிவு காணப்பட வேண்டும். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவை அடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. பூரண அறிவை அடையும்படியான புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷன் என்று பவுல் அப்போஸ்தலன் கொலோசியரிலே அவர் குறிப்பிடுவதை கவனிக்கின்றோம். தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய். ஆக மீண்டும் அந்த சாயல் புதிதாக்கப்பட வேண்டும். இது யாருக்கு புதிதாக்கப்படுகிறது? பூரண அறிவை அடைகிறவர்களுக்கு புதிதாக்கப்படுகிறது. யார் புதிதாக்கப்பட வேண்டும்? அந்த சாயலை இழந்தவர்கள் புதிதாக்கப்பட வேண்டும். மூன்றாவது, நீதியிலும் பரிசுத்தத்திலும். நீதியிலும் பரிசுத்தத்திலும். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அது மெய்யான நீதி, மெய்யான பரிசுத்தம், இவைகள் தேவ சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷன். ரினியூ யுவர் செல்ஃப், ரீக்ரியேட் யுவர் செல்ஃப். தேவனால் உண்டாக்கப்பட்ட, தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்ட நான் பாவத்தினாலே தேவனுடைய சாயலை இழந்திருக்கிறேன். ஆகவே மீண்டும் தேவ அறிவினால் இந்த சாயலை பெற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, என்னுடைய பரிசுத்தமும் என்னுடைய நீதியிலும் அந்த சாயலை மன்னிக்க வேண்டும், சால்வை என்று சொல்லிட்டு சாயலை நான் திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும். கடைசியாக இந்த சாயல் எதற்காக எனக்கு கொடுக்கப்படுகிறது கேட்டீங்கன்னா, படைப்பினங்களை ஆளக்கூடிய ஒரு உரிமை, ஆளுவதற்கான ஒரு உரிமையை கடவுள் எனக்கு தந்திருக்கிறார். சங்கீதம் 8 ஆதியாகமம் 1:28 நாம் வாசிக்கிறோம், பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியில் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று அவளை ஆசீர்வதிக்கிறார். ஆக நான் ஆண்டு கொள்வதற்காக தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவன் என்பதை நான் மறந்துவிடக் கூடாது. ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய சாயலிலே நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த இழந்து போன சாயலை திரும்ப பெற்றுக் கொள்வதற்கு பூரண அறிவு அடைய வேண்டும். இரண்டாவது, மெய்யான பரிசுத்தத்திலும் நீதியிலும் நாம் வாழ வேண்டும். அப்பொழுதுதான் தேவனுடைய ஆளுமையின் திட்டத்திற்குள்ளே நாமும் ஆளுகிறவர்களாக செயல்படுவோம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.